இப்போ ராதாபுரம் பகுதிக்கு இங்க தோவாளை பகுதி இல்ல கன்னியாகுமரி மாவட்டம் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இப்படி எங்களுக்கு தாராளமாக அணைக்கட்டுகள்ல தண்ணி இருக்கும் பொழுது எந்த விவசாயியும் ராதாபுரத்துக்கு இல்ல ராமநாதபுரத்துக்கு கொடுத்தாலும் அதை ஆட்சேபிக்க மாட்டான். நம்மளை போல உள்ள விவசாயி தான் இருக்கு. வாழா கடலுக்கு போறத நம்மளை போல உள்ள விவசாயி பயன்படுத்தட்டும் தான் நினைப்போமே தவிர எந்த விவசாயியும் அப்படி மாற்று கருத்து இல்லை. ஆனா அங்குள்ள மக்கள் தவறாக புரிந்துருக்காங்க அப்படின்னு. இது காரணம் இந்த 356 கண்ணாடி உட்டம் வரணும். உங்களுக்கு ஏன் வரமாட்டுக்குன்னு சொன்னா சேனலை முறையாக தூர்வார். இந்த தோவாளை சேனலுடைய கரையும் 3 அடி ஒவ்வொரு 2 கரையும் வைத்தி இந்த மாதிரி ஸ்லாப் அடிக்கிருக்காங்க மண் அரிக்காம. இவங்க இப்ப ஸ்லாப்பாவளவு இந்த கிட்டாச்சி உடைச்சு போடுது. இதுதான் அடிக்கடி சேனல்ல உடைப்பு ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். இதெல்லாம் சரி பண்ணினால் இந்த 356 கண்ணாடி 5 கிராமத்துக்கும் போகும், உங்க ராதாபுரம் கால்வாய்க்கும் வரும். இந்த மாதிரி செழிப்பாக தண்ணீர் இருக்கும் பொழுது